கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக இந்த புதன்கிழமை தோறும் இந்த இரவு 7 மணிக்கு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மை எவ்வளவு அருமையாய், நேர்த்தியாய், ஆசீர்வாதமாய் அப்படி நாமத்துக்கு வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டு வருகிறார், நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தர் நல்லவர் அல்லவா? இந்த கர்த்தர் நல்லவர் என்பதை உணர்ந்தவர்கள், ருசித்தவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம், வாருங்கள் நாம் சேர்ந்து அவரை துதிப்போம். அவர் துதிகளுக்கு பாத்திரர். அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய துதிகள் நடுவிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவர் இந்த நாளிலும் துதிக்கிற உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா பள்ளத்தாக்குகள், எல்லா விதமான குறைவுகள், அது ஆவிக்குரிய குறைவுகளாக இருக்கட்டும், உங்கள் சரீரத்துக்கு அடுத்த சுகம் ஆரோக்கியத்தில் உண்டான குறைவுகளாக இருக்கட்டும், உங்கள் பொருளாதாரத்தில் உண்டான குறைவுகளாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளிலே நிறைவுளமாய் மாற்றுவார். வாருங்கள் நாம் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிந்த பாடல் தான், பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே நீர் அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஓ ஜீசஸ், நல்லா சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹalleluya, உம்மை துதிக்கிறோம். ஒரு மனமாய் ஒன்றாக நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya, உங்க நாமத்தை பிரஸ்தாபப்படும் எந்த இடத்திலும் எங்கள் நடுவிலே நீர் ஆண்டவரே சிங்காசனம் பெற்றிருக்கிறீர், எங்களை ஆசீர்வதித்து அனுப்புவீர். சேர்ந்து பாடலாம். பரலோகமே உம்மை துதிப்பதால், பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். சேர்ந்து கரம் தட்டி துதிக்கிறோ, துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா, துதிக்கிறோ, துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே, பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். அப்பா, உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். எத்தனை பேர் சொல்ல போறோம்? உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். மீண்டும் சொல்லலாமா? உந்தன் நாமம், உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய். கரங்களை தட்டி துதிக்கிறோ, உம்மை துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா, துதிக்கிறோ, துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கின்றீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. சொல்லுங்க, சொல்லுங்க. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லவே இல்லை. இந்த இந்திய தெய்வ தேசத்தில் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹalleluya, உம்மை துதிக்கிறோ, உம்மை துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா, துதிக்கிறோ, துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ.
பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தெய்வத்தை போல ஒரு தெய்வம் இல்லவே இல்லை. அவருக்கு ஒப்பானவர் இல்லவே இல்லை. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தெய்வம் வானத்தின் கீழே பூமிக்கு மேலே அவர் ஒருவரே ஆண்டவர், அவர் ஒருவரே இரட்சகர். எத்தனை பேர் சொல்லி ஆராதிக்க போறீங்க? அவருக்கு துதியையும் கனத்தையும், ஆமென், துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகின்றோ. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகின்றோ. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கின்றீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ. கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கின்றீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ. கர்த்தாவே எழுந்தரு. கரங்களை தட்டி துதிக்கிறோ, உம்மை துதிக்கிறோ. ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி உம்மை ஆராதிக்கிறோ. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. ஹல்லேலூயா. அவர் நாமம் மாத்திரமே துதிகளுக்கு, ஆராதனைக்கு, மகிமைக்கு, எல்லா உயர்வுகளுக்கும் பாத்திரமானது. தேவனை துதித்து துதித்து எல்லா விக்கிரக ஆராதனைகளையும் மனுஷீக ஆராதனைகளையும் தேசத்திலே மட்டுப்படுத்துவோம். பிரியமானவர்களே, இது வேதத்தின்படி உண்மை. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும் இடத்தில் தாகோன் கீழே விழுவான். எத்தனை பேர் உண்மை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்ல முடிகிறது? எல்லா மனித வணக்கங்கள், விக்கிரகத்தின் ஆராதனைகள் தேசத்திலே அது நிர்மூலமாக துதிக்கின்றோம். அவர் நாமத்தை துதிக்கின்றோம். தேவ ஜனங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. ஒன்றாக கூடி துதிக்கின்றோம். இந்த வார்த்தை எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. இந்த இந்திய தேசம் அப்பா சிருஷ்டிகளை தொழுது சேவிக்கிறது. ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய சபையோ, தேவ மக்களோ, நாங்களோ சிருஷ்டிகராகிய உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். துதிக்கின்றோ துதிக்கின்றோ, ஒன்றாக கூடி துதிக்கின்றோ. இந்த வார்த்தை என்னோடு கூட சேர்ந்து பாடுறீங்களா? துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகின்றோம். சொல்லுங்க சொல்லுங்க. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகின்றோ. அவரை துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கின்றோ. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு 1000 பாடல்கள், 1000 நாவுகளை கொண்டு அது பாடினாலும் அது போதவே போதாது. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?
இப்படி சொல்றவங்க எல்லாரும் தேவனுக்கு நன்றி செலுத்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். ஆண்டவரே, நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாம் சேர்ந்து அவர் நாமத்தை உயர்த்தலாமா? நம்ம எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல் தான், நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள். ஆமாண்டவரே, எங்களை மறவாதவர், துதி பலிகள் செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே. உரிமையா சொல்லலாமா? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தே, என்னை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தே. உடன்படிக்கை செய்தார், இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறார். மரணத்தின் விளிம்பில் நின்ற எங்களை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டார். சேர்ந்து பாடலாம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். மீண்டுமாய், உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில், நல்ல கரம் தட்டி, கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதி. மீண்டுமாய், கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தே, என்னை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தே. எத்தனை வாதைகள் எங்களை சூழ்ந்தது, செட்டைகளின் மறைவினால் எங்களை பாதுகாத்துக் கொண்டார். பாதையெல்லாம் காக்கும்படி தூதுகளை அனுப்பி பாதுகாத்தார். சேர்ந்து பாடுவோம். வாதைகள் என்னை சூழ்ந்தபோது செட்டைகளாலே என்னை மறைத்தி, பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. வாதைகள் என்னை சூழ்ந்தபோது சட்டைகளாலே என்னை மறைத்தி, பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தே, என்னை மறவா அவர் கிருபை துதிக்க வந்திருக்கிறேன். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. தேவைகள் நெருக்கி நின்ற பொழுதெல்லாம் எங்கள் தேவைகளை சந்தித்தார், எங்கள் கண்ணீரை துடைத்தார். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் செய்த அற்புதத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். சேர்ந்து பாடுவோம். தேவைகள் நெருக்கி நின்ற என் தேவையை சந்தித்தார். தேவைகள் நெருக்கி நின்றபோது அற்புதமாக பெருக செய்தி. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி. தேவைகள் நெருக்கி நின்றபோது அற்புதமாக பெருக செய்தி. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று, அதனால உம்மை துதிக்கிறேன். கர்த்தர் செய்த நன்மைக்காக
நன்றி செலுத்த வந்தே. என்னை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தே. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலை கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்துங்க, செலுத்துங்க. ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் அவரை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். சொல்லுவோம் இந்த வார்த்தையை, எண்ணி எண்ணி நாங்கள் அவரை துதிக்கிறோம். எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. பிரியமானவர்களே, எத்தனை நன்மைகளை அவர் செய்திருக்கிறார் பாருங்க. ரோமர் 6:17 சொல்கிறது, முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி முடிக்கிறார் பாருங்க பவுல். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் அடிமையாய் இருந்தோ, பாவத்தில் இருந்தோ, அநேக போராட்டம், நெருக்கம், வேதனைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த எங்களை ஆண்டவர் இப்பொழுது அவருடைய வார்த்தைக்கு, உபதேச சட்டங்களுக்கு கீழ்ப்படியும்படியாய், மனப்பூர்வமாய் கீழ்ப்படியும்படியாய் அந்த வாழ்க்கையை, அந்த மனதை தந்திருப்பது இது எங்களை குறித்து மேன்மை பாராட்ட அல்ல. தேவனே எங்களுக்கு இவைகளை செய்தபடியினால் அவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை, நன்றிகளை செலுத்துகிறோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. பிரியமானவர்களே, அவர் செய்ததான நன்மைகள் ஏராளம் ஏராளம். இந்த நாளிலும் கூட ஆராதனை ஆரம்பத்திலே ஒரு வார்த்தையை சொன்னேன். எத்தனையோ குறைவுகளோடு நீங்கள் இருக்கலாம். அந்த அனுபவம் ஒரு பள்ளத்தாக்கை போல இருக்கலாம். கர்த்தர் அதிலே ஒரு நிறைவை கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்ல முடியும்? ஆகவே உங்க சூழ்நிலையை பார்க்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவருடைய நாமம் என்னக்கோ, அவர் என் துணையாளர். ஆகவே பாருங்கள், இந்த பாடலின் வரிகளை உணர்ந்து பாடும் பொழுதே கர்த்தர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறார். அற்புதங்கள் நடக்கிறது. எத்தனை பேர் சொல்லி கர்த்தரை ஆராதிக்க போகிறீங்க? நம் அனைவரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். அற்புதங்களை பெற்றுக் கொள்வோம். பயப்படாமல் தேவ சமூகத்தில் சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டாம். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? பள்ளத்தாக்கில் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். அப்படி நடந்து கொண்டிருந்தாலும் என்னை காண்கிற தெய்வம் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, ஆகாரை கண்டவர் நம்மையும் காண்கிறார். சூழ்நிலையை மாற்ற வல்லமை உள்ளவர் நம்மோடு உண்டு. சேர்ந்து பாடுவோம். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே,
தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. பாடுவோம் பாடுவோம். என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது உன்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது உன்னை கேட்பவரே. நிச்சயமாய் இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டே, திகைக்க மாட்டே, நீர் என்னோடு. விசுவாச அறிக்கை செய்யலாமா? மீண்டுமா? இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டே, திகைக்க மாட்டே, நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர், வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். என்னக்கோ நீர் எந்த துணையாளரே. பாடுவோம் பாடுவோம். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும் போது. நாளிலும் கூட பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருக்கிற அனுபவத்தோடு இருக்கிற சகோதரிய சகோதரனே, கர்த்தர் உன் வாழ்க்கையிலே ஒரு பெருக்கத்தை, ஒரு நிறைவை தருகிற நாட்கள் உண்டு. தாகத்தோடு கூட தேவ சமூகத்தை வாஞ்சித்து கதறுகிற உன் வாழ்க்கையிலே ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் நிச்சயம் தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருவார். ஆமாண்டவரே, எங்களை தேற்றுபவரே, சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீ, சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீர். இப்பொழுதே இப்பொழுதே இப்பொழுது சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீ, சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீர். கரங்களை உயர்த்தி பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, புது பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. கரம் தட்டி பாடுவோம். எங்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, எங்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே,
ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே. நிச்சயமாய் உன்னை காண்கிற தெய்வம் ஒருவர் உண்டு. அவர் பெயர் எல் ரோயி. ஆமென். ஆகாரை கண்டவர் இன்றைக்கு உன்னையும் கண்டு கொண்டிருக்கிறார். சூழ்நிலைகள் மாறும். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை நிச்சயமாய் கேட்கிற தெய்வம் உண்டு. எங்கோ நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 என் ஆவியா, எங்கள் துணையாளரே, எங்கள் சேச்சரவாளரே, ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. சொல்லுங்க அந்த வார்த்தையை உரிமையா. ஆவியானவரே, எந்தன் துணையாளரே, ஆவியானவரே, எந்தன் தேற்றரவாளனே. நிச்சயமாய் பள்ளத்தாக்குகள், குறைவுகள், உங்கள் நெருக்கங்கள் மாறுகிறது. ஆராதிக்கும் பொழுதே கர்த்தரை செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேரால் நம்ப முடியுது? ஆகவே தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, உனக்கு அவர் துணை. உங்க வாழ்க்கையில் அவர் இந்த நாளிலே வந்திருக்கிற போராட்டங்கள், நெருக்கத்திலே அவர் உங்களோடு கூட உண்டு. அவர்தான் சூழ்நிலைகளை மாற்ற முடியும், இந்த வியாதியை சுகமாக்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, அது மாறும். பலனடைந்திடுவேன். சொல்லுங்க அந்த வார்த்தையை. உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. அந்த தெய்வத்தை ஆராதித்து எங்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. சோர்ந்து போய்விட்டாயோ சகோதரியே? உன் அலைச்சல்கள், உன் வேதனைகள் அவருக்கு தெரியும். உன் கண்ணீரை அவர் துருத்தியிலே வைத்திருக்கிறார். கவலைப்பட வேண்டாம். அன்றைக்கு ஆகாரை கண்டவர் இப்பொழுது உன்னை கண்டு கொண்டிருக்கிறார். அவர்தான் சூழ்நிலையை மாற்ற முடியும். அந்த வனாந்தரத்தில் யார் உதவி செய்ய இருக்கிறார்? கட்டிய கணவன் துரத்தி விட்டான். எந்த மனித ஒத்தாசை இல்லாத, எந்த விதமான அனுகூலமான சூழ்நிலைகள் இல்லாத ஒரு பாலைவனம், அதிலே துறவை உண்டு பண்ணி அந்த கண்களை திறந்து விட்டு அந்த துறவை காண செய்த அதே ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு உண்டு. எங்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. அவர் ஆவியானவராய் உங்களுக்குள்ளே உங்களோடு கூட இருக்கிறார். ஆவியானவரே, ஆவியானவரே. சொல்லுங்க அந்த வார்த்தையை. ஆவியானவரே, எந்த துணையாளரே. உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல பிதாவே, யாரெல்லாம் பள்ளத்தாக்கின் அனுபவத்தோடு கூட இந்த ஆராதனையில் இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த பள்ளத்தாக்கு, இந்த குறைவுகள், வியாதியின் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா பிரச்சனைகள் தீர்ந்து கர்த்தரை துதிக்கும் ஒரு ஜனமாய் இவர்களை நீர் மாற்றுவீராக. இவர்களுடைய எல்லா குறைவுகள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நிறைவாகட்டும். அப்படி நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
Thank you, God bless you. மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அருமையானவர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்குமானால் அநேக தேவ பிள்ளைகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க பார்க்க அன்போடு கூட கேட்கிறேன். கர்த்தர் நம்மை மெய்யாகவே அவர் ஆசீர்வதிப்பார். Thank you, God bless you. மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.